நான் முக்குளத்து சமூகத்தில் நான் ஒருவன். ஒரு பதிவு பண்ணலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதாவது நம்ம சமுதாயம் ரொம்ப பின்தங்கி இருக்குது. அது மட்டும் இல்லை, சில ஒடுக்குமுறையும் மேலே பதிவு பண்ணிட்டு வராங்க. நம்ம சமுதாய அமைப்புகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் ஒரு சொல்ல முடியாது, அவ்வளோ அமைப்புகள் இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்குது. இருந்தும் சரியான ஒரு தலைமை எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு தலைமை நம்ம உருவாக்கணும். அந்த தலைமை நம்ம தான் உருவாக்கணும். அடுத்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம தலைமை நம்ம தான் உருவாக்கணும். அதுக்கு என்ன வழின்னு நம்ம கூடிய சீக்கிரம் அதை முடிவு எடுக்கணும். அது வேறு யாரும் பார்த்து நம்ம திருந்தணும் வேண்டாம். குறிப்பாக 2 பேரை சொல்லுவேன். ஒன்று டாக்டர் ராம்தாஸ், இன்னொன்று தொல் திருமாவளவன். இவங்க இருவரை பார்த்தாலே நம்ம திருந்திடலாம். ஏன்னா இவங்க இருவருமே ஒரு காலத்தில் இருந்து ஜாதி அமைப்பாக தான் உருவாக்கப்பட்டாங்க. இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் உங்களை கூப்பிட்டு அழைப்பு கொடுத்து பக்கத்தில் உட்கார வச்சு பேசுகிறாங்க. அந்த லெவலுக்கு அவங்க போயிட்டாங்க. நம்ம எதில் குறைஞ்சிட்டோம்? தமிழ்நாட்டில் அகமுடையார், கல்லர், மறவர்னு முக்குள் சமுதாயம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாதி நம்ம தான் இருக்கோம். நம்மளை கூப்பிட்டு ஏதாட்டும் ஒரு கட்சி, அதிமுகவோ இல்லை பாஜகவோ இல்லை திமுகவோ இல்லை காங்கிரஸோ, ஏதாட்டும் ஒரு அமைப்பை நம்மளை கூப்பிட்டு இந்த தொகுதியில் நின்றுங்க அப்படின்னு கூப்பிட்டு கொடுக்கா இல்லை. நம்மளை யாருமே மதிக்கிறதில்லை. காரணம், நம்ம மரியாதை நம்ம தான் கெடுத்துக்கிட்டோம், அடுத்தவங்க கெடுக்கலை. நீங்கள் நம்ம சமுதாயம் சேர்ந்த சில அமைப்பில் இருக்காங்க, அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ். அவங்கள சொல்லி நமக்கு தவறு. நம்ம சாதி அமைப்புன்னு நமக்கு ஒன்று வேணும். அதுக்கு சரியான தலைமை வேணும். ஒரு காலத்தில் பவர் பிளாக் கட்சி, அதாவது தமிழ்நாட்டில் 32 தொகுதியில் எம்எல்ஏ வந்து ஜெயிச்சிருக்கு. இன்றைக்கி ஒரு சீட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஊருக்கு ஒரு அமைப்புக்கும் உருவாயிட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து முக்குள சமுதாயம் ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு ஒரே அமைப்பாக உருவாக்குங்க. ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்து போங்க. நீங்களே பிரிஞ்சு கிடந்தால் நம்மளை காப்பாற்ற நம்ம தான் வரணும், வேறு யாரும் வர மாட்டாங்க. தெளிவான முடிவு எடுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம சமுதாயம் காப்பாற்றுறதுக்கு ஒரு அமைப்பு சரியான அமைப்பு இல்லை. தலைமையாக குடிச்சு நல்ல முடிவு எடுங்க. இதை நான் பதிவிடுதேன். ரொம்ப பின்தாங்கிட்டோம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம விளசத்தை போட்டு தான் வீசி திருக்கி விட்டு காரில் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பின்தாங்கி நம்ம கிடக்கும். மிஞ்சி போனால் ஒரு 100ல் 5 பேர் தான் நம்ம நல்லாயிருக்கோம். நம்ம சமுதாயத்தில் 95 பேர் நம்ம கஷ்டம் தான் படுதோம். கொஞ்சம் நல்ல முடிவு எடுங்க. இதை